கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் கொள்கை பிடிப்பே இல்லாமல் நாற்காலியை மட்டுமே பிடிக்க வேண்டும் என்ற பதவி ஆசையுடன் தலைநகருக்குள் அந்த வெறுமையில் நிறைவு காண துடிக்கின்றார் நம் உங்களுக்காக உழைப்பவன் என்ற பொய்யான கோஷங்களோடு இயேசு உண்மையான மக்கள் தொண்டராக விரும்புநிலை மக்களுக்கு இயேசுவின் மாநிலத்திற்குள் நுழையும் இயேசுவின் இந்த செயல் பழுதடைந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்த பாமர மக்களில் நம்பிக்கை கனவு புரட்சி சமுதாயம் படைத்திடும் புதிய மக்களாக செழித்தோங்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். எனவே நிறைய உணவு வாங்கி நிறைய உணவு வாங்கிட்டு அதன் பிறகு குருக்கள், அதன் ஆசிரியர்கள் ஒழுங்குபடுத்துகள், அதன் பிறகு இளம் பெண்கள், திருமணமான பெண்கள், இளம் ஆண்கள், திருமணமான ஆண்கள் உங்களை கேட்டுக்கொண்டு முந்தைய வச்சுட்டு கூட்டம் கூட்டமாக வர வேண்டாம். இரண்டு வரிசையில பாடுவார்கள். அவரோடு சேர்ந்து பாடிக்கொண்டு இந்த பாவனையை பங்களிக்குமாறுவதை கேட்டுக்கொள்கிறேன். போன்று நாமும் அமைதியுடன் காலை நோக்கி புறப்படுவோம்.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, தாழ்மையை எடுத்துக்காட்டை மனிதனையும் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனிதர்கள் எடுக்கும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து மக்களாகிய பாமர மக்களை நண்பர்களாக ஒளிர முடியும். பணிவு எப்போதும் எல்லாவற்றிலும் பதுங்கி போக செய்யாது. மாறாக பணிவு துணிவோடு வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். சிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயாவிலிருந்து வாசகம், அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. இறைவாக்கினர் எசாயா 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையை ஒப்புவித்தேன். சிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். செம்மனின் பெருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.